ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ திடீர்னு வைரல் ஆகுது. மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல, கோபுரத்துக்கு பக்கத்துல ஆட்டை வெட்டுறாங்க, மாட்டை வெட்டுறாங்க, மாட்டை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளவு அநியாயம் நடக்குது, திமுக ஆட்சியில் எவ்வளவு அநியாயம் நடக்குது, யாரும் கேட்க மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு வைரலா ஒரு வீடியோ போச்சு. அதுக்கப்புறம் அதை விசாரிச்சா இஸ்லாமியர்கள் யாரும் அங்க ஒண்ணு வெட்டல. ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டுறதுன்றது ஒரு குற்றம் கிடையாது, அது வழக்கமான சமூக பழக்க வழக்கம். ஆனால் அங்கு ஆட்டை வெட்டி தோலை உரிச்சு அந்த செயலை செய்தவர் ஒரு கோடாங்கி. ஒரு நாட்டார் தெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய ஒரு கோடாங்கி தான் அதை செஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் போய் அதை வெரிஃபை பண்ணி அந்த செய்தியை வெளியிட்டாங்க. ஆனா இந்த செய்தியை மீனாட்சி கோவில் பக்கத்துல மாட்டை வெட்டிட்டாங்கன்ற செய்தியை நிறைய பேர் பரவிட்டாங்கல்ல, அவங்க மேல காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இப்ப பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, இதை காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் எப்படி அணுகிறாங்கன்றதை பொறுத்தா இந்த பிரச்சனை நீடிக்க போகுதா இல்லையான்றது தெரியும். திருப்பரங்குன்றமும் மதுரையும் சர்ச்சையான பகுதியாக மாறப்போகுதா இல்லையா அப்படின்றது ஒரு புறம் நம்மை போன்றவர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்தாலும் மாவட்ட நிர்வாகம் எப்படி செயல்படும் அப்படின்றத பொறுத்து அந்த பிரச்சனை இருக்கு. இந்த வதந்தி மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பல வதந்திகளை பரப்பினார்கள். நவாஸ் கடையில பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு. பிரியாணி சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. தர்கா பகுதியில் போய் பிரியாணி சாப்பிட்டா என்ன தப்பு? 200 வருஷமா சாப்பிடுறோம், என்ன தப்பு? ஒண்ணு கிடையாது. ஆனால் அந்த செய்தி அப்படியே பரவுது. எங்கெங்க போனாலும் கேட்கிறாங்க, எதுக்கு அவங்க போய் அவரு பிரியாணி சாப்பிட்டு பிரச்சனையை உண்டு பண்றாரு அப்படின்ற செய்தி தான் எல்லா பக்கம் அப்படியே போயிடுச்சு. இந்த பிரியாணி சாப்பிட்டு இங்கதான் உட்காந்துருக்காரு. அது மாவட்ட நிர்வாகம் அப்படி சாப்பிடுறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. அவர் தான் இங்க சாப்பிட்டாங்க. மறுநாள் கலெக்டர் இவங்களை கூட்டு வச்சு இவர் தான் சாப்பிட்டாரு, தர்கா பகுதியில சாப்பிட்டாரு, முருகன் கோயில் மையனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எஸ்பியும் கலெக்டரும் கமிஷனரும் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா இல்லையா? சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை. தீர்ப்புல தெளிவா இருக்கு. நீதிபதி அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னாங்க, 1815 தனக்கொன்று கிராமம் சிக்கந்தர் தர்காவுக்கு கொடுக்கப்பட்டது, பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்டது தெளிவா இருக்கு. டாக்குமெண்ட் அது. ஒரு பகுதி சிக்கந்தர் பள்ளிவாசல் இருக்கிற பகுதி, தர்கா இருக்கிற பகுதி சிக்கந்தர் மலை, மற்ற பகுதி மீத பகுதியை ஸ்கந்தர் மலை, மொத்த பகுதியை சேர்ந்து திருப்பரங்குன்ற மலை. சங்க காலத்துல அது பரங்குன்றம். ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல ஒரு பேர் வச்சிருக்காங்க, அரசு ஆவணங்கள்ல இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமியர் மாற்ற முயற்சி பண்ணாங்களா? அதுக்கு என்ன ஆகும்? யாராவது கேட்கணுமா இல்லையா? இப்ப மாற்ற முயற்சி பண்ணாங்க. மாற்ற முயற்சி பண்ணி என்னையா செஞ்சாங்க? கலெக்டர் பெடிஷன் கொடுத்தாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, கோர்ட்ல பெடிஷன் போட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்ப காவல்துறை, முதல் விஷயம் காவல்துறையோட அணுகுமுறை. காவல்துறையின் அணுகுமுறை சரியான முறைப்படி மதுரையில இருக்குதா அப்படின்னா 100% இல்லை, ஒரு சார்பாக இருக்கிறது. அதான் முக்கியம். அரசியல் சட்டப்படி எல்லோருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை உண்டு. அதை தடுப்பதற்கு காவல்துறை யாருன்னு தான் கேட்கும். நாங்க இந்த பிரஸ் மீட் நடத்துறோம் பிப்ரவரி 2ஆம் தேதி. அதை ஓடி போலீஸ் தடுக்கிற, மண்டபத்துக்காரங்க மிரட்டுற. இதுவரை நாங்க 25-30 வருஷமா அரசியல்ல பொது பிரச்சனையில் இருக்கிறோம், யாருமே தடுத்தது கிடையாது. ஆனா முதல் முறையா காவல்துறை தடுக்குதுன்னா யார் கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு? அமித்ஷா கட்டுப்பாட்டுலயா, இங்க உள்துறை கட்டுப்பாட்டுல இருக்கா? யாருமே சொல்லணும்ல. அடுத்து டைசி தோழர்கள், அந்த உள்ளூர்காரங்க, தாமக தோழர்கள் துண்டறிக்கை கொடுக்குறாங்க. என்ன துண்டறிக்கை கொடுக்குறாங்க? மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம். அதானே இது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டதான. அரசியல் சட்டத்தை பின்பற்றுவோம் சொல்றதோ மத நல்லிணக்கத்தை பின்பற்றுவோம் சொல்ல ஒண்ணுதானே. இதை காவல்துறை ஏன் தடுக்குது? துண்டறிக்கை கொடுக்கறது உங்க பெர்மிஷன் வாங்கணுமா? எந்த சட்டத்தில் இருக்குன்னு சொல்லு. டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட்ல இருக்கா, சிட்டி போலீஸ் ஆக்ட்ல இருக்கா, வேற புதுசா வந்த ஆக்ட்ல இருக்கா, பழைய சிஆர்பிஎஸ் இருக்கா, புது ஆக்ட்ல இருக்கா? எங்க இருக்கு? துண்டறிக்கை கொடுக்கறது காலகாலமா எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை தடுக்குது காவல்துறை. இன்னைக்கு தோழர்கள் மக்கள் அதிகார மாக்காய்க்கா தோழர்கள் கொடுத்தா அதையும் தடுக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் இப்படி காவல்துறை தடுக்குது. ஆனால் சங் பரிவார் கூட்டம் என்ன வேணாலும் செய்யறாங்க. முருகன் ஒரு பேட்டி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போறாரு, ஒரு பொய் செய்தி பரவுகிறது. அந்த பொய் செய்தியை காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ கலெக்டரோ
மறுக்கிறீங்களா? அண்ணாமலை சொல்றாரு 1926 தீர்ப்பு இருக்கு. லட்சராஜா சொல்றாரு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு எங்களுக்கு வந்துருச்சு, மொத்த மலையும் எங்களுக்கே சொந்தம். எங்கேயா இருக்கு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு இருக்கு? தீர்ப்புல என்ன இருக்கு? பேசுவோமா, விவாதிப்போமா? அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கா இல்லையா? இந்த பிரச்சனையை டிசம்பர் 25 தொடங்கியது காவல்துறை. ராஜபாளையத்திலிருந்து ஒரு குடும்பம் வர்றாங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்த போறாங்க, கந்தூரிக்காக போகிறார்கள். அதை காவல்துறை தடுக்கிறது. என்ன அடிப்படையில் தடுத்தீங்க? இங்க கமிஷனர், எஸ்பி, கலெக்டர் எல்லாரும் இருக்கீங்க, உளவுத்துறை, ஏசி எல்லாம். என்ன அடிப்படையில் காவல்துறை தடுக்க சொன்னீங்க? இல்லை என்றால் உங்களை மீறி அவர் தனிப்பட்ட முறையில் தடுத்து அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லு? ஒண்ணு கிடையாது. அடுத்து மறுபடியும் சின்ன பிரச்சனையாகுது. கலெக்டர்கிட்ட போய் எல்லா கட்சியை சேர்ந்து தர்கா நிர்வாகத்துக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. டிசம்பர் 31 ஒரு சமாதான கூட்டம் நடக்கிறது. அந்த சமாதான கூட்டத்துக்கு தர்கா தரப்புல இருந்து போறாங்க. அங்க இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி வராரு, உளவுத்துறை அதிகாரிகள் போறாங்க, வருவாய் கோட்டாட்சியர் வந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்துறாரு, ஆர்டிஓ நடத்துறாரு. அந்த கூட்டத்துல இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து முதல் முறையாக அங்க ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்றாங்க. ஹெச்ஆர்என்சியோட ஏசி அப்ஜெக்ட் பண்றாங்க. அப்ப தர்கா தரப்புல இருந்து போன வழக்கறிஞர், அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கு, வழக்கறிஞர் சொல்றாரு இது எங்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பாயிருச்சு, எங்க பகுதி இது, எங்களுக்கு சொந்தமான சொத்துன்னு அது சொன்ன பிறகு அதுல என்ன செய்யறது இவங்க எப்படி சொல்ல முடியும்? திருப்பரங்குன்றம் முருகனுக்கோ இல்ல அங்க சமணர் வழிபாட்டு இடத்துக்கோ இல்ல சிவன் கோயிலுக்கோ நாட்டாட்டு வழிபாட்டுக்கோ தர்காவில இருந்து போய் நீங்க எப்படி பூஜை பண்ணாதீங்க, முருகனுக்கு வெண்பொங்கல் படிக்காதீங்க, நீங்க வந்து வேற சாப்பாடு வைங்க, மந்திரத்தை இப்படி சொல்லாதீங்க, இப்படி மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல தலையிட முடியுமா? தலையிட்டா ஏத்துக்குவாங்களா? ஆனா 100 வருஷமா தர்கா பிரச்சனையில அவங்க கோயில இருந்து தலையிட்டே வராங்க. 100 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அதோட அடுத்த இறுதி கட்டம் தான் இப்ப வந்து வந்துருக்குது. ஆர்டிஓட்ட இதை வந்து சொன்ன உடனே அதெல்லாம் கேட்டு சரி இருந்தாலும் வந்து நீங்க ஆதாரம் கொடுங்க, ஆடு கோழி ரொம்ப நாள் வெட்டுறீங்கன்றது ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவங்க தர்கா தரப்புல இருந்து ஆதாரத்தை கொடுக்குறாங்க. போட்டோல இருந்து அங்க வந்து வெட்டுறதுக்கான இடம், அங்க சாப்பிட்றதுக்கான இடம், உணவு கூட எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க. யார் யார் வந்து இங்க இருந்து லோக்கல்லே நீங்க எங்க போய் விசாரிச்சாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்றது சொல்றாங்க. எல்லா ஆதாரத்தையும் இவங்கிட்ட வாங்கிட்டு அடுத்து ஹெச்ஆர்என்சி தரப்புல கேட்குறாங்க, நீங்க ஏதாவது கோர்ட் உத்தரவு வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னா அவங்க எங்கிட்ட ஒண்ணும் கிடையாதுன்னா ஆர்டிஓ என்ன சொல்லியிருக்கணும்? முதல் விஷயம் இதுல தலையிட்டதே தவறு. சரி தலையிட்ட இவங்க ஆதாரம் கொடுக்குறாங்க, நீங்க ஆதாரம் கொடுக்கல, அதனால அது பழைய நடைமுறை தொடரணும், ஒரு உத்தரவு வந்து போட்டுருக்கணும், இதான் பீஸ் கமிட்டி மீட்டிங் முடிவு அப்படின்னு. ஆனா ஆர்டிஓ சொன்னா பாருங்க, எல்லாம் இருக்கட்டும் பாய், பெரும்பான்மை கொஞ்சம் வருத்தப்படுறாங்கல்ல, அதை வந்து நீங்க பரிசீலனை பண்ணக்கூடாதா பாய் இப்படின்னு ஒரு ஆர்டிஓ பேசுறாங்க. பேசுறோன்னே இவங்களுக்கு வந்து என்ன, ஒரு அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு ஆர்டிஓ, எல்லாரையும் சமமா நடத்த வேண்டிய ஆர்டிஓ இப்படி ஒரு சார்பா வந்து பேசுறார், சங் பரிவார் குரல்ல இவர் பேசுறான்னு சொல்லி இவங்க வெளிநடப்பு செய்து வந்து விட்டார்கள். வெளிநடப்பு செய்து வந்துவிட்ட பிறகு அவர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் மாதிரி ஒன்று வந்து போடுறார். அந்த ப்ரொசீடிங்ஸ் தான் நான் காட்டுறது. கண்ணன்ற வருவாய் கோட்டாட்சியர் திருமங்கலம் 31/12/2024 என்ன சொல்றாருன்னா, மேற்படி மலை மீது உயிர் பலி கொடுக்கும் நடைமுறை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையினரால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து அவங்க வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை நிறுத்த புதுசா சொல்றாரு, நீயே ஒத்துக்கிற நடைமுறை தொடர்பாக அந்த நடைமுறை இருக்குன்னு ஒத்துக்கிறார், அவர் ஆட்சேபனை தெரிவிக்கிறார். மேலும் இது தொடர்பாக போதிய ஆதார ஆவணங்களை மேற்படி தர்கா தரப்பினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் இந்நேர்வு தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். இப்ப இது இந்த பிரச்சனையை வந்து போலீஸ் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தது, அடுத்த கட்டத்துக்கு ஆர்டிஓ நகர்த்துறாரு. இதுல முக்கியமா பொய் எழுதுறாரு. தர்கா தரப்பினர் ஆதாரம் கொடுக்கல அப்படின்ற பொய்யை எழுத வேண்டிய அவசியம் தேவை யார் சொன்னாங்க? யார் சொன்னா? நீ பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது,
அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்ற நீ பதிவு பண்ணுமா இல்லையா? யோக்கியனா இருந்தா அதையும் பதிவு பண்ணல. அவங்க கையெழுத்து எங்க இருக்கு? கீழே அவங்க கையெழுத்தே கிடையாது. அதே புருஷனோட காப்பி தான், அந்த கையெழுத்து கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஏதோ அவங்க ஆதாரம் கொடுக்காத போல அவங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இவங்க ஒத்துக்கிட்டது போல வந்து எழுதுற இந்த பொய் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? இதுதான் RSS சதி, அரசு நிர்வாகத்தின் சதி என்று நாம் சொல்கிறோம். போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினது RTO. இந்த RTO மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து சொல்லுங்க? அந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் லீகலா ஒரு வேலிடிட்டியும் கிடையாது. ஆனா இதை உத்தரவுன்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இதுவரை அனுமதிக்க மாட்டாங்க. பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து சட்ட ரீதியான வலிமை உயர் நீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லிட்டாங்க. இது அவங்களா ஒண்ணு எழுதிக்கிறது. இது ஸ்டாச்சுட்டரி ஒரு ரைட் ஒண்ணும் கிடையாது, வேலிடிட்டி ஒண்ணும் கிடையாது. பிரச்சனை வந்து இப்படி போகுது. இங்க வந்து இஸ்லாமிய தரப்புல வந்து போராட்டம் நடத்துறாங்க, அவர்கள் மீது வழக்கு போடப்படுகிறது. அதே சமயம் சங் பரிவாரர்கள் தினந்தோறும் 2 பெட்டிஷன் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுக்குறான். ஃபேக்கான வீடியோவை தயாரிச்சு மத கலவரத்தை தூண்டுற வகையில வந்து ஏராளமான வீடியோக்களை விநியோகம் பண்றான். ஒருத்த மேல வழக்கு கிடையாது, கேஸ் கிடையாது, எதையும் தடுக்கல. பிப்ரவரி 4 போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. நாங்க 2ஆம் தேதி பிரஸ் மீட் கொடுக்குறோம், அதை தடுக்கிறாங்க. 4ஆம் தேதி அங்க அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 2ஆம் தேதி காவல்துறை மறுத்துருச்சு. 3ஆம் தேதி 144 போடுறாங்க. 3, 4, 2 தேதியில 144 போடுறாங்க. 3ஆம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி தனபால் என்பவர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி, அவர் முன்பாக போய் மென்ஷன் பண்றாங்க, எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் நாங்க போராட்டம் நடத்த முயற்சி பண்ணோம், அந்த அனுமதி மறுத்துட்டாங்க, அதை வழக்கு இன்னைக்கே எடுத்துக்கங்க. 3ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்கிறாங்க. நீதிபதி அவசரமெல்லாம் எடுக்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. மறுநாள் 4ஆம் தேதி நீதிபதி தனபால் அவர்கள் முன்பு 18வது நீதிமன்றத்தில் 42வது வழக்காக அந்த கேஸ் பட்டியல் போட்டிருக்காங்க. நாங்க அந்த கேஸ்ல போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், தேவைப்பட்டா இன்டர்வியூ பண்ணுவோம்னு 144 இருக்கும் போது எப்படி நடந்தது போராட்டம் அப்படின்னு நாங்க போறோம். அங்க போனா நாங்க யாருமே கிடையாது. காலையில வேற ஒரு நீதிபதி பெஞ்ச்ல வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தலைமையிலான அமர்வு அந்த பெஞ்ச்ல வந்து வழக்கு வரும்னு சொல்றாங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் ABVP-யின் நிர்வாகி, ஒரு டாக்டர். அந்த டாக்டர் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மாவோட பிரச்சனை ஆகிற போது அவங்க வீட்டு முன்னாடி போய் யூரின் போனவர், அது வீடியோவோட வந்துச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்றாங்க. திங்கக்கிழமை காலையில் ஒரு கோர்ட்ல போய் மென்ஷன் பண்ணனையும் அன்னைக்கே பெயில் கொடுத்தாரு. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் போகல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போகல. நம்மளாம் என்ன பாடு பண்ணோம், இங்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆனதான் போனோம். ஸ்டேட்டா சுப்பையாவுக்கு பெயில் கொடுத்து வீட்டுக்கு போங்கன்னு அவர் வந்து அனுப்பிச்சிட்டார். அந்த நீதிபதிக்கு வந்து வழக்கு வருது. காலையில போனோடனே மென்ஷன் பண்ணி லிஸ்ட் முடிச்சோடனே எடுத்துக்கிறோம், அவர் கேஸ் முடிச்சோடனே எடுத்துக்கிறோன்றாங்க. ஒரு 1 ஆளுக்கு அந்த வழக்கு எடுக்கிறாங்க. 1 ஆளுக்கு அந்த வழக்கு எடுக்கிற போது அவர் எடுத்த முதல் கேட்ட கேள்வி, இது மாதிரி ரிலிஜியஸ் சென்டிமெண்ட் எல்லாம் அங்க பாதிக்கப்பட்டிருக்குல்ல, ஆடுகோழி வெட்டி, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எடுத்தோடனே அதை கேட்கிறாரு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும், காலங்காலமா அங்கெல்லாம் வெட்டுறாங்க, என்ன பிரச்சனை அப்படி சொல்லணும். இல்ல, நாங்க 2 தரப்பு மேல வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு போட்டீங்க, அடுத்த என்ன நடவடிக்கை? நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், நடவடிக்கை எடுப்போம். AAG வீரகரன் சொல்றாங்க. அடுத்து 144ல நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க, அதுல வந்து நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் எதுக்கு பயன்படுத்திருக்கீங்க, மக்கள் கூடக்கூடாது, நீங்க வாகனத்தை பறிமுதல் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படின்னு இவர் இந்த வேர்ட்ஸ் வந்து பிளீசிங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா பிரச்சனை தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, அதெல்லாம் கேட்டு மதியம் வந்து நான் வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறோம். அனுமதி தொடர்பான வழக்கு நீதிபதி தனபாலிடம் இருக்கிறது, அங்க அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க. திருப்பி சாப்பிட்டு 2 ஆளு கோர்ட்டு, 2 ஆளுக்கெல்லாம் போறோம். போன உடனே RSS BJP வழக்கறிஞர்கள் எங்களுக்கு இன்னைக்கே போராட்டத்துக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்கிறாங்க. நீதிபதி வந்து அரசாங்கத்துக்கு வந்து கேட்கிறாரு. அப்ப AAG வீரகரன் என்ன சொல்றாருன்னா, இப்ப அந்த தைப்பூச விழா எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு, அங்கெல்லாம் திருப்பரங்குன்றத்துல வந்து கொடுக்க முடியாது, அதனால 19, 20ஆம் தேதி பிப்ரவரி 19, 20 மதுரையில வச்சு திருமங்கலத்துல எங்கேயாவது வச்சுக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப அதை பத்தியான பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க இன்னைக்கே வேணும் திரும்ப அப்படின்னு வந்து கேட்கிற போது, இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு திரும்ப கேட்கிறாரு. இன்னைக்கு வேணாம், நீங்க நாளைக்கு வச்சுக்கோங்க, இது திருவிழா நடக்குது, அங்க பண்ண முடியாது, இப்ப தமக்கத்துல வச்சுக்கோங்க, இல்ல திருமங்கலத்துல வச்சுக்கோங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஸ்டேட் PP ஜின்னா அவர் வந்து அதுல ஆஜராகிறாரு. அவர் வந்து உடனே சொல்றாரு, நான் மதுரை கமிஷனர்கிட்ட பேசிட்டேன்,
அவங்க பழங்கானத்தை கேட்கறாங்க, பழங்கானத்துல அவங்க பண்ணி கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அது கரெக்டு தான். ஆனா வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மண்டபத்துல அங்க புடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க நீதிபதிட்ட RSS வழக்கறிஞர்கள் கேட்கிறாங்க. இப்ப நீதிபதியே கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா கைது செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு அவருக்கு முன்னாடி கிடையாது, பெர்மிஷன் வழக்கு அவர் முன்னாடி கிடையாது. ஆனா அதுல ஸ்டேட் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுனால அவரை சரி பெர்மிஷன் கொடுக்கலான்னு ஒரு மனநிலைக்கு வராரு. அடுத்து கைது தொடர்பான எந்த வழக்குமே அங்க கிடையாது. இல்லாத போது எப்படி வந்து உத்தரவு போடுறது, லீகலா உத்தரவு போட முடியாது அப்படின்றத அவர் நினைச்சுக்கிட்டு தயங்குறாரு. தயங்கும் போது ஸ்டேட் பிபி ஜின்னா சொல்றாரு, இல்ல நாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. ஏன்னா அங்க கூட்டம் போனோம்ல, பிஜேபி கூட்டம் போனோம், அவரு ரிலீஸ் பண்ண நாங்க சொல்லிடுறோம். அதான் சொல்லிட்டாரு அவரு, நீ ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டை வந்து போடுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸ்டேட் பிபி சொல்லிட்டாரு இல்லைங்க, அது கரெக்டா நடக்கும், நீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு மகிழ்ச்சியாக போய் அப்படிதான் அந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டது. இப்படி ஒரு உள்கூட்டம் தான் அந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்டது. இதுல ஜின்னாவை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றதுதான் தெரியல. ஜின்னா ஏன் பயன்படுத்தப்பட்டா, எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஜின்னாவை கொண்டு வந்து இதுல பேச வைக்கிறது இருக்குல்ல, அதுவே ஒரு பாலிடிக்ஸா தான் விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனையை பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கிறாங்க, பெரும்பான்மை இந்துக்கள் என்று கருதுவோரோ அதை ஏற்றுக்கிறது, ரொம்ப சிறுபான்மையினர் தான் அவங்க செய்யறாங்க. அதனால ரெண்டு தரப்புகளும் கைவிடப்பட்ட ஆட்களா அவங்க வந்து இருக்கிறாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால ரெண்டு தரப்புலையும் பெரிய அளவுல அப்ப ஆளும் கட்சிக்கே மற்றவங்களுக்கு என்ன, ரெண்டு தரப்பு ஓட்டும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தர்கா தானே, இஸ்லாமியர்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இந்த சைடு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சிக்கல் வரக்கூடாது, அவரை பயன்படுத்துறாங்க. இப்படித்தான் இந்த உளவுத்துறை மூளை என்பது வேலை செய்கிறது, அரசு மூளை வேலை செய்கிறதுதான் சிக்கல். அப்ப இதுல அப்படி நடந்துச்சு. அன்னைக்கே வழக்கு விசாரணை நடக்கிற போது ஏஜி வீரகருன்னு ஒரு போட்டோ வந்து காட்டுறாரு. கோயிலுக்குள்ள போய் இன்னைக்கு வந்து அவங்க கலவரம் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, நீதிபதி சொன்னே அது வேற பிரச்சனை, அதை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளும் பார்த்துப்போம் 144 போட்ட போது கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க, போலீஸ் 4000 5000 போலீஸ் தான் சொன்னாங்க. ஆனா போய் உள்ள ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறான், பாகிஸ்தான் இந்தியான்னு கோஷம் போடுறான், உள்ள கலவரம் பண்றான், கடுமையா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே மாப்பிள்ளை மாதிரி கூப்பிட்டு வந்து மண்டபத்தில் வச்சு போராட்டம் நடந்துச்சு போலீஸ். வேற யாராவது செஞ்சிருந்தா அதை விடுவாங்களா? அடுத்து ஆர்ப்பாட்டத்துல குறிப்பான நீதிமன்ற உத்தரவு இருக்கு, அங்க பிரச்சனையை தூண்டும் வகையில யாரும் பேசக்கூடாது, பேசினா போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா கச்சிராஜா நேரடியா பேசுறாரு. ரெண்டு விஷயம், இது அயோத்தியாக திருப்பரங்குன்றம் மாறும், நாங்கள் உயிர் தியாகம் செய்தாவது மாற்றுவோம், மத நல்லிணக்கம் வேணும்னா தர்காவை மாத்திங்க அப்படின்னு பேசுறாரு. இப்ப தர்காவை இடிப்போன்னு அவர் பேசுறாரு, கலவரம் பண்ணுவான்னு பேசுறாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? இதே ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசியிருந்தா, SDPIல இருந்து பேசியிருந்தா என்ன நடந்திருக்கு இந்த நாட்டுல? அடேங்க அப்பா, நேஷனல் மீடியா அண்ணா கோசாமி அத்தனை பேரும் பேசியிருப்பாங்க. என்னைய வந்திருக்கு பிடிச்சி நேரம் திகாரம் போயிருப்பாரு, எல்லா மீடியாலும் வந்திருக்கும். அப்ப இந்த அரசு நிர்வாகம் இங்க எல்லா மக்களையும் சமமா அணுகுதா அப்படின்னா இல்லைன்றதா யதார்த்தமான உண்மை. ஸ்டேட் மிஷனரிக்குள்ளே ஏராளமான RSS சிந்தனையாளர்கள் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு என்ன தெரியல, கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய விலையை இவங்க ஆட்சியில இருக்கா, போகலாம் வரலாம் இல்ல, ஆனா தமிழ்நாட்டை அழிக்கும் அப்படின்றத அவர்கள் உணர வேண்டும். அது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இவர்கள் வளர்ந்தா இப்ப இன்னைக்கு சாதி பிரச்சனைகள் அதிகம் வளர்றதுக்கும் பிஜேபி வளர்றதுக்கும் தொடர்பு இருக்கு, பொய் செய்தி பரப்புறதுக்கும் பிஜேபி வளர்றதுக்கும் தொடர்பு இருக்கு. அதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதை அவர்கள் செய்யணும். இப்படி இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை வந்து காவல்துறை நிர்வாகம், அடுத்து கலெக்டர் ஒரு அறிக்கை போடுறாங்க. அந்த அறிக்கையில பிரச்சனை எப்படி துவங்குச்சு, தர்கா தரப்புல இருந்து ஒரு போர்டு வச்சாங்க, அங்கதான் பிரச்சனை துவங்குச்சுன்னு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. எப்படி போய் பாருங்க, போலீஸ் தான் போய் தடுக்குது. ஆனா தர்கா வந்து பழைய அங்க ஒரு இங்க கந்தூரி கொடுக்கப்படும் ஒரு போர்டு இருந்தது, பழசாயிருச்சுன்னா அவங்க இன்னொரு புது போர்டு வைக்கிறாங்க, அதுலதான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கலெக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு வெளியில எல்லாரும் பேச தொடங்கிய பின்புதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல நாங்க வேலி யாத்திரை போறோம்னு ஒரு வழக்கு வருகிற போது ஜின்னா அவர்கள் ஆஜராகி, அதே ஜின்னா ஆஜராகி வந்து ஆடு கோழி ரொம்ப நாளா வந்து பலியிடுறாங்க, இங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் அவர் வந்து தெளிவா நம்ம பேசுற மாதிரி அப்படியே அந்த விஷயத்தை வந்து அவர்
பேசுறாங்க. பாண்டி கோயில கிடா வெட்டுறாங்க, அழகர் கோயில கிடா வெட்டுறாங்க, 18ஆம் படி வெட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் பதிவு பண்றாரு. பதிவு பண்ணிட்டீங்க. துரைமுருகன் அவர்கள் திமுகவின் பொதுச் செயலாளர், எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதில் நீண்ட காலமாக ஆடு கோழி வெட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ஆளுங்கட்சி தரப்பு அது ஸ்டாண்டு, கவர்மெண்டோட ஸ்டாண்ட் அது, கலெக்டர் ரிப்போர்ட் அது. ஆனா இப்பயே விட மாட்டாங்க. நீங்க எல்லாம் அது உண்மையா இருந்தா இன்னைக்கு போய் ஆடு கோழி வெட்ட முடியுமா? நாங்கள் சாப்பாடே கொண்டு போக முடியல. அப்ப அங்க ஒரு நிலைப்பாடு சொல்றீங்க, மக்களுக்காக ஒண்ணு, இங்க நடக்கிறது வேறையா இருக்குது. வயலூர் முருகன் கோயில் நடந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி வயலூர் முருகன் கோயில்ல அனைத்து ஜாதி அர்ச்சகர்கள் அங்க அவங்க பூஜை பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி அப்படியே பரவ விட்டாங்க. ஆனா அவர் முருகனுக்கு பூஜை செய்யல, வெளியில உள்ள விநாயகருக்கு தான் பூஜை பண்ணாங்க. ஆனா செய்திய எந்த சன்னதியும் சொல்லல, எந்த யாகசாலையில உட்கார்ந்தாங்கன்னு சொல்லல, சொல்லாம ஒரு செய்தியை வந்து பரப்புனாங்க. இப்படித்தான் எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு பாதி உண்மை பாதி பொய்யை சேர்த்துட்டு வந்து சொல்றது என்பது ரொம்ப ஆபத்தானது, சிக்கலானது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் அதை செய்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் அதை மாத்திக்கணும். 2வது, ரெண்டையும் சமப்படுத்தக்கூடாது. மத கலவரத்தை உருவாக்கணும், மத நல்லிணக்கத்துக்காக பேசுவவங்க சமமா, நாங்க 2 பேரும் சமமா பார்ப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே வேற. 3 தடவை இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட அமைப்பு RSS, சங் பரிவார அமைப்புகள். அவங்க நாங்க கலவரம் பண்ணோம்னு பேசுறாங்க, அவங்க மேல ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. துண்டறிக்கை கொடுத்தா, அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் துண்டறிக்கை கொடுத்தா தடுப்போம். 2 பேரும் சமன் பேசுறதே வந்து ஒரு மோசடி, அது தவறானது. எல்லாருக்கும் நீங்க அனுமதி கொடுங்க, அவங்க கருத்தை பேசட்டும். அதுல வன்முறையை தூண்டினால், கலவரத்தை தூண்டினால், அரசியல் சட்டத்துக்கு விரோதமா பேசினால் நடவடிக்கை எடுங்க. அதையே செய்ய மாட்டேங்க. கோயிலுக்குள்ள போனவன் குண்டாஸ் போடுறீங்க, அதுக்கு நடக்குமா? NSCR போட்டு அதுக்கு நடக்குமா? ஏன் காவல்துறை செய்யல, தமிழ்நாடு அரசு செய்யலன்றதா நம்ம கேள்வி. அடுத்து, இந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க, 100 வருஷமா இருக்கு. இங்க ட்ரையல் கோர்ட்ல மட்டும் மதுரை சப் கோர்ட்டு, திருமங்கலம் முன்சிப் கோர்ட்டு, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் அன்னைக்கு பிரிவி கவுன்சில், இது எல்லாத்துலயும் வந்து கிட்டத்தட்ட 10 வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. தர்கா நிர்வாகம் பிரச்சனை தொடர்பா 10 வழக்குகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் 1920 சொன்ன தீர்ப்பு, நீதிபதி ராமையன் தீர்ப்பு. அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டுக்கு போகுது, அதுதான் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 3 வழக்கு. 4வது வழக்கு மதுரை பிரின்சிபல் சப்கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாங்க. 5, 6 இப்படி வரிசையா ஏராளமான வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கோட சாரங்களை வந்து அடிப்படையா சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னா, முதல் வழக்குல நீதிபதி ராம ஐயர் வழங்கின தீர்ப்புல மிக தெளிவாக, அது முதல்ல ஒரு சிவில் பிரச்சனை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான பிரச்சனை. இவன் சொல்றான்ல இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கும் பிரச்சனை, அப்படி கிடையவே கிடையாது. இந்துக்கள்னு நினைக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அங்க நாட்டார் வழிபாடு இருக்கு, சமண வழிபாடு இருக்கு, சைவ வழிபாடு இருக்கு, முருகதெய்வ வழிபாடு இருக்கு, பல வழிபாடுகள் அங்க இருக்கு. அப்ப திருப்பரங்குன்றம் என்பது மத நிலைக்கு ஒரு அற்புதமான களம். அதான் இன்னைக்கு செய்தி வெளியே போயிருக்கணும். 1000 வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அப்படி இருக்கிறதுல இவங்க வழக்கு போடுறது, அந்த மலையை யார் பொறுப்புல வச்சுக்கிறதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கும் கோயில் நிர்வாகத்துக்குன்னா சண்டை. அந்த தீர்ப்புல வந்து மொத்தம் வந்து 48 பத்திகள் இருக்குது. அதுல 38 பத்திகள் அரசுக்கும் கோயிலுக்கும் உள்ள விஷயங்களை மட்டும்தான் பேசுது. கடைசி 10 பாராட்டு மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கான அந்த தர்கா பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கான உரிமை தொடர்பாக வந்து பேசுறாங்க. அந்த வழக்கிலே தெளிவா வந்து ஏத்துக்கிறாங்க, தர்கா பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுக்கு, தர்கா நிர்வாகத்துக்கு சொந்த கோயிலே ஏத்துக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் கோயிலே ஏத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்ல. ஹச்ராஜா யார் பேசுறது? அதுல ஒரு சாட்சி இருக்காங்க, PW2 ராமசாமி ஐயர் 1913 16 வரை மதுரையில தாசில்தாரா இருந்தவர். அந்த சாட்சியை விசாரிக்கிறாங்க நீதிமன்றத்துல. அவர் சொல்றாரு, நான் நேரடியா நெல்லித்தோப்பு போய் ஆய்வு பண்ணேன், அங்க இந்த சமாதிகள் அதே போல தர்கா இருந்ததுக்கான தர்கா எல்லாமே அங்க வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து ராமசாமி ஐயர் சொல்றாரு. ராமசாமி ஐயர் சொல்லிட்டாரு, ராம ஐயர் தீர்ப்பு சொல்லிட்டாரு. ராஜா ஐயர் வாழ்க்கை என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ராஜா ஐயர் வாழ் எங்கடால் நீங்க விவாதத்துக்கு வாங்க, தீர்ப்பை வரிக்கு வரி நாங்க படிச்சிருக்கிறோம். 1923 தீர்ப்பு,
26 தீர்ப்பு, 31 தீர்ப்பு, 58 தீர்ப்பு, 78 தீர்ப்பு, 2011 தீர்ப்பு, எல்லா தீர்ப்பையும் படிச்சிருக்கோம். எங்காவது இதுல தர்காவுக்கு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு நெல்லித்தோப்பு, அதே போல தர்கா, பள்ளிவாசல், அந்த பகுதிகள், அது போற பகுதி, அந்த மலை உச்சி, இதெல்லாம் இவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நாங்க பொது வாழ்க்கையை விட்டே போயிடுறோம். ஆனா பொய் சொன்னதுக்கா நீ போயிருவியா? முழுமலை எங்களுக்கே சொந்தம், முழுமலை எங்களுக்கே சொந்தம்னு சொன்னா எங்கனாலும் விவாதம் பண்ணு. அவங்க நம்ம திருப்பி கவுண்டர் பண்ணனே. இப்ப பேச்ச காணும். பிரிவு கவுன்சில விட்டாரு கச்சராஜா, வேற வேற பிரச்சனை தான் இப்ப வந்து பேசுறாரு. அப்ப அவங்க பிரச்சாரத்தின் அடிப்படையே பொய் தான். அந்த பொய்யை நாம் உடைக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அவர்கள் வந்து பின்வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் முடிஞ்சு தெளிவா ராமையா தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது பிரிவு கவுன்சில் வரை போய் அவர் தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. அதுக்கு பிறகு 1958 மறுபடியும் கோயில் நிர்வாகம் ஒரு கேஸ் போடுறான். என்னன்னா, இவங்க வந்து அங்க கல்லெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் கல்லெல்லாம் வெட்டிட்டாங்க, டேமேஜஸ் கேட்டு சூட் போடுறான். இனிமே அவங்க எதையும் வெட்டக்கூடாது அப்படி. அதே ஒரு நீதிபதி விசாரிக்கிறாரு, தேர்ட் அடிஷனல் சப்ஜெக்ட் தான். அவர்கிட்ட விசாரிச்சு அந்த நீதிபதி அதுல வந்து தெளிவா வந்து அவர்கள் கல்லை வெட்டினது அவங்களுக்கு சொந்தமான இடத்துல தான், நெல்லித்தோப்பு பகுதியில தான் அவங்க வெட்டியிருக்கிறாங்க, அதை தாண்டி அவங்க வெட்டலன்னு சொல்லி அந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்குல இன்னொரு பிரச்சனை வருது. இதுல எல்லை சரியாக வரையறுக்கப்படவில்லை. ப்ராப்பர்ட்டி முழுமலை எங்களுக்கு சொந்தம், இது இவங்களுக்கு சொந்தம், எல்லை எங்க இருக்குன்றது இல்ல. அப்ப அவர் நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணுங்க, அப்பீலுக்கு போகுது, அந்த அப்பீல்ல வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் ஃபைல் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்படி லிபர்ட்டி கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றத்துல ஒரு இபி எக்ஸிபிஷன் பெட்டிஷன் தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக போடுகிற போது அந்த பிரச்சனை வருது. ஒரு வழக்கறிஞர் கமிஷனர் நியமனம் பண்றாங்க. அவர் நேரடியாக அங்க போறாரு, இருதரப்பு வழக்கறிஞர் அதிகாரிகளை வச்சு ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணி ஒரு ஸ்கெட்ச் தயாரிக்கிறார். அந்த ஸ்கெட்சில் வந்து யாருக்கு எந்தெந்த பகுதின்னு சொல்லி தெளிவா வரையறுத்து அந்த ஸ்கெட்சை கோர்ட்ல போட்டு அந்த இபியும் அளவாயிருது. அப்ப 1958 அந்த பிரச்சனை என்பது அந்த 58 வழக்கில் இபியில வந்து தீர்க்கப்பட்டுச்சு. அதோட விட்டாங்களா? 75 இன்னொரு கேஸ், அதே தேர்ட் அடிஷனல் சப்போர்ட்ல சுப்பிரமணியன் ஒரு நீதிபதி வந்து விசாரிக்கிறார். அந்த தர்காவுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இடையில ஒரு சுனை இருக்கு, அது யாருக்கு சொந்தம்னால டிஸ்பியூட் பண்றாங்க. அந்த நீதிபதி, ஏப்பா இது எப்பயோ முடிச்சு போன ஒரு கேஸ், திரும்ப திரும்ப எதுக்கு அது சொல்றீங்க? அந்த சுனை பகுதி வந்து இவங்க நெல்லித்தோப்பு பகுதிக்குள்ளதான் அது வருது, அதனால அதை நீ கேட்கறதுக்கான எந்த உரிமை இல்லைன்னு சொல்லி அதையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அப்பீல் போறாங்க, அப்பீலும் டிஸ்மிஸ் ஆயிடுது. அதற்கு பிறகு இவங்க மின்சார வசதி கேட்டு அரசாங்கத்தில் கேட்கிறாங்க. அதுக்கு அரசாங்கமும் ஒரு சாங்ஷன் பண்ணுது, அங்க கரண்ட் கிடையாது, டேமேஜ் ஆயிடுது, அதை கேட்கிறாங்க. எதுக்குமே அனுமதி கிடையாது. மின்சாரம் கேட்டது, மின்சாரம் கவர்மெண்ட்ல இருந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு நிதி பண்ணி அதுக்கும் கோயில் நிர்வாகத்துல கேஸ் போடுறோம். கேஸ் போட்டா அந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நீங்க அதுக்கிட்ட கவர்மெண்ட் அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து இது மாதிரி போட்டுக்கலாம், அவங்க ஒப்புதலோட காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நெல்லித்தோப்பு வரை உள்ள படிகளுக்கு அவங்க ஒப்புதலோட பண்ணிக்கங்க, அதுக்கு பிறகு உங்க சொந்த செலவுல பண்ணிக்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் முன்சிப் கோர்ட்ல நீங்க மொத்தமா பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, அவங்க செலவோட பண்ணிக்கணும்னு. அதை ஏற்று அப்பீல் போகுது, அப்பீல் இந்த மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்க இபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரை வந்து அந்த தீர்ப்பும் அமலாக்கப்படவில்லை. தொழுதுட்டு இருந்தாங்க கொரோனா பீரியட்ல, அந்த பள்ளிவாசல்ல தொழுகை வந்து நைட்ல நீங்க தரக்கூடாது, அதையும் நிறுத்திட்டாங்க. இப்ப 100 வருஷமா எல்லா தீர்ப்பும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்களே ஒரு சிறுபான்மை பிரிவு அப்படின்றதுனால இவர்களின் உரிமை என்பது 100 வருஷமா இப்படி மறுக்கப்படுது. எல்லா தீர்ப்பு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல. கரண்ட் அதே சமயம் அந்த பக்கம் எத்தனையோ கட்டணம் கட்டுறாங்க முருகனுக்கு, எல்லா லைட் எல்லாம் போடுறாங்க, என்ன வேணாலும் பண்றாங்க, யாரும் அதை கேட்கறது கிடையாது. ஆனால் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் என்பதால் இவர்கள் உரிமை என்பது தொடர்ச்சியாக பறிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை ஒட்டிதான் நம்ம கவனத்துக்கே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து வெளிப்படுது. அப்ப அரசு நிர்வாகம், அந்த கோயில் நிர்வாகம், RSS 100 வருஷத்துக்கு முன்னாடியே பல இடங்கள் அப்படி குறி வச்சுட்டானன்றது தெரியல. தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை என்பது நீடிச்சுக்கிட்டே வருது. 21 நெல்லித்தோப்புல வந்து இவங்க தொழுகு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி RSSல இருந்து சங் பரிவார் எப்படி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங். கொடிமரம் எத்தனை அடி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி, இத்தனை அடிக்கு மேல வைக்கக்கூடாது அப்படின்னு.
ஏண்டா சொத்தை அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லியாச்சு. அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அரசு நிர்வாகம் ஏன் தலையிடுது, போலீஸ் ஏன் தலையிடுது, RSS ஏன் தலையிடுற, என்ன அதிகாரம் இருக்குது? அப்ப தீர்ப்புக்கு நாட்டுல என்ன மதிப்பு இருக்கு, நீதிமன்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க பட்டியல் சமூகம், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் அப்படின்னா இந்த நாட்டுல என்ன தீர்ப்பு வச்சிருந்தாலும் ஒண்ணும் செல்லாது அப்படின்றதா நீதிபதி அவர்களுக்கு அது நல்லா தெரியும். தீர்ப்பு சொன்னாலும் ஒண்ணு இல்லை அப்படின்றதான். மக்கள் தான் இந்த பிரச்சனையை எடுக்கணுன்ற நிலையில் தான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நம்மிடம் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்பது சங் பரிவார் அமைப்பு அவங்க எடுத்த விஷயங்கள்ல வடநாட்டில் வேணா ஜெயிக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் அவர்கள் ஒருபோதும் அந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியாது என்பதற்கான தொடக்கம் தான் இந்த கருத்தரங்கத்திற்கு இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க.